வணக்கம். சிறகடிக்க ஆசை சீரியலில் இனியும் நடக்க போகுது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். இங்கே ரோகிணி தான் எதுவுமே செய்யலை வைக்கலைன்னு சொல்லி மறுபடியும் வித்யாட்ட சொல்லி மீனாட்ட சொல்கிறாங்க. அப்போ வித்யா மீனாட்ட சொல்கிறாங்க, ரோகிணி அப்படி பண்ணுறவ கிடையாது, ரோகிணி கொஞ்சம் கோவக்காரி தான், ஆனால் அப்படி பண்ண மாட்டா அப்படிங்கிறாங்க. வித்யா கூட நம்பலை. ஆனால் ரோகிணி தான் பண்ணியிருக்கிறாங்க. மூத்தோட கார்ச்சாவியை ஸ்டீட்டை தூக்கி போட்டதாக இருக்கட்டும், முத்தை மாட்டி விடுறதுக்கு எல்லா வேலையுமே பார்த்துக்கிறாங்க. ஆனால் இப்படி வரும் அப்படின்னு நினைக்கல, இப்படியா இருக்குது. அப்போ முத்துக்கு இது சம்மந்தமாகவே சிந்தனையாகவே இருக்கும்போது மீனாட்ட கேட்குறாங்க, அந்த வித்யா பிள்ளை எதுவும் சொல்லிச்சா அப்படிங்கும்போது, ஏங்க வித்யாவுக்கு இதை பற்றி தெரியலை, ரோகிணிகிட்ட கேட்டதுக்கு அப்படி நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லுது அப்படிங்கும்போது, இல்லை மீனா, எனக்கு அந்த பார்லர் அம்மா மேலே தான் டவுட்டாக இருக்குது, நம்ம வீட்டில் இருந்துக்கிட்டே அப்படி பண்ணுது, அதான் ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஏங்க அவங்க தான் பண்ணாங்களா வச்சாங்களா நம்மளுக்கு தெரியாது, அப்படி இருக்கும்போது எப்படிங்க நம்ம சொல்ல முடியும் அப்படிங்கிறாங்க. மீனா அழகாக சொல்ல முடியும், எங்கே இருக்க அப்படிங்கிறாங்க. எங்கே நான் வித்யா வீட்டிலேருந்து இப்போ தான் வெளில வந்தேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, நீ நேராக நம்ம வீட்டுக்கு வா அப்படிங்கிறாங்க. வீட்டுக்கு வராங்க. வந்துட்டு மீனா, நம்ம ஏற்ற வீட்டில் உனக்கு நல்லா பேசுவாங்களே அப்படிங்கிறாங்க. ஆமாங்க, அவங்க ரொம்ப நல்லா பாசமாக பேசுவாங்க அப்படிங்கிறாங்க. அவங்க வீட்டில் கேமரா இருக்குது, அங்கேருந்து நம்ம வீட்டு வாசல் கண்டிப்பாக கவரேஜ் ஆகும், நம்ம அவங்ககிட்ட பதிவு கேட்டோம்னா கண்டிப்பாக தருவாங்க, வா நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் போகிறாங்க. போய் அந்த வீட்டில் நடந்ததை சொல்லுதாங்க. சொன்னோன்னே, அப்படியா இப்படிலாம் நடக்குன்னு, சரி ரைட்டு, கேமரா பதிவை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. பதிவை பார்க்குறாங்க. பார்க்கும்போது அதில் சிட்டியும் இன்னொரு ஆள் நிற்கிறது ரொம்ப தெளிவாக தெரியுது. இங்கேருந்து அங்கே மேலே பேசின மாதிரியும் தெரியுது. ஆனால் யார்கிட்ட பேசுனாங்க என்ன பேசுனாங்கன்னு தெரியல. கொஞ்சம் நேரம் கழித்து அவர் போயிட்டு மறுபடியும் வராரு. வரும்போது சாவியை தூக்கி இவங்க கீழே போடுறாங்க. அவர் கரெக்டாக கேட்ச் பிடிக்கிறாரு. அப்புறம் முத்து காரை நோண்டுறாப்புல, நோண்டி பிரேக்கை கட் பண்ணி விட்டுட்டு நேராக மறுபடியும் சாவியை தூக்கி நேராக வீட்டில் வீசிடுறாங்க. இங்கே ரோகிணி அதை கேட்ச் பண்ணி வீட்டில் கொண்டு அந்த ஆணியில் மாட்டிடுறாங்க. இப்படியா இருக்குது. இதை பார்த்தோன்னா முத்துக்கு சரியான கோவம் வந்துடுது. மீனா, நான் சும்மா விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்போ இது பண்ணது ரோகிணி தானா அப்படிங்கிறாங்க. வீட்டில் வேறு யார் பண்ண போகிறா, உனக்கு தெரியலையா, அதில் தெளிவாக தெரியல அது ரோகிணியான்னு சொல்லிட்டு. அவங்க அதே கலரில் அவங்க ஒரு சுடிதார் போட்டிருப்பாங்க தெரியுமில்ல அப்படிங்கும்போது, ஆமாங்க இந்த கலர் ரோகிணிகிட்ட தான் இருக்குது, அது சுருதிக்கிட்டே என்கிட்டயே இல்லை அப்படிங்கிறாங்க. நீ ஏன் போட போகிற வீணா, சுருதி கண்டிப்பாக அது பண்ணாது, அந்த பிள்ளை வாய் பேசும் தவிர்த்து நம்ம நல்லா இருக்குன்னு மட்டும்தான் நினைக்கும், ரொம்ப தங்கமான பிள்ளை, ஆனால் இந்த பார்லர் அப்படி கிடையாது, ஒன்றா நம்பர் கேடி, தன்னை பற்றி மறைச்சி வச்சு எல்லாம் இந்த வீட்டில் தெரிய வச்சிட்டோம் அப்படின்னாங்கிறதுனால நம்ம மேலே ரொம்ப காண்டாகிட்டோம், நம்ம தெரியல, இதை சும்மா விடக்கூடாது, வா வீட்டுக்கு போகலாம் அப்படிங்கும்போது, ஏங்க இந்த சிட்டியை நம்ம சும்மா விடக்கூடாதுங்க அப்படிங்கிறாங்க. என்னமே நான் சொல்கிறேன், எப்போவுமே நான் சிட்டியை நான் சும்மா விடக்கூடாதுன்னு சொன்னால் நீ விடுங்க பார்த்துக்கலாம், வேறு எதுவும் பிரச்சனை வரக்கூடாதுன்னு சொல்லுவீங்க அப்படிங்கும்போது, இல்லைங்க இந்த வாட்டி நம்ம சிட்டியை விடவே கூடாது, வாங்க சிட்டி ஆஃபீஸ் போவோம் அப்படிங்கிறாங்க. அங்கே சிட்டி ஆஃபீஸில் உட்காந்து கறி சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்காங்க. போனோன்னா முத்து வழுகுற எல்லோரும் தெரித்து ஓடுதாங்க. உடனே முத்து, நீ என்ன நினச்சிட்ருக்க, எங்கள் ஆஃபீஸில் நாங்கள் சாப்பிட்டுட்ருக்கோம், தேவையில்லாமல் ஏன் பண்ணிகிட்ருக்க வச்சிட்ருக்க அப்படிங்கிறாங்க. உடனே நீ ஒரு முல்லை மாதிரி, நீ ஒரு முடிச்சு வரைக்கி, நீ என் கார் பிரேக்கை கட் பண்ணி விடுவ, நான் அதை பார்த்துக்கிட்டு அப்படி இருக்கணுமா அப்படிங்கும்போது, என்ன பேசுகிறீங்க, உங்கள் காருக்கு இது பிரேக் எதுக்கு நான் கட் பண்ணணும், எனக்கு 1000 வேலை இருக்குது, நான் ஃபைனான்ஸ் பண்ணிகிட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. முல்லை மாதிரி, நீ என்னெல்லாம் பண்ணுதுன்னு எனக்கு தெரியும், நீ அதெல்லாம் மற்றவங்ககிட்ட சொல்லு, என்கிட்ட சொல்லாத அப்படிங்கிறாங்க. முத்து, உனக்கு எனக்கு ஆகாது, அதுக்காக உன் காரை நான் கை வைப்பேனா அப்படிங்கிறாங்க. சரி தம்பி, இது யாருன்னு பாரு அப்படிங்கிறாங்க. பார்த்துட்டு அவர் சிட்டி ரொம்ப அலறிடுறாரு. ஆகா, இவன் நூல் எடுத்து இங்கே வந்துட்டானே அப்படின்னு சொல்லிட்டு, இதுக்கு மேலே இங்கே இருந்தால் சரி வராதுன்னு சொல்லிட்டு எஸ்ஸாவை பார்க்குறாரு. முத்து பிடிச்சிடுறாரு. பிடிச்சிட்டு, ஏழை உனக்கெல்லாம் எவ்வளவு துமுறில் அப்படின்னு சொல்லி, முத்து என்னை விட்டுரு என்ன விட்டுருங்கிறாங்க. உன்னை விடவே மாட்டோம்ல அப்படின்னு சொல்லி வெளுத்து மறுபடியும் காரில் ஏற்றி நேராக வீட்டுக்கு கூட்டி வந்துடுறாங்க. காலில் உட்கார வச்சுருக்காங்க. அப்போ அண்ணாமலை கரெக்டாக வரும்போது, இந்த பையனை எதுக்கு கூட்டி வச்சுருக்க முத்து, இவனுக்கு உனக்கு தான் ஆகாது அப்படிங்கும்போது, எப்பா எனக்கு இவனுக்கு ஆகாது, அதை பயன்படுத்தி தான் ரோகிணியும் இங்கே வந்துக்கிட்டு என் காரை சொல்லி முடித்து பார்த்துருக்காங்க அப்படிங்கும்போது, என்னடா சொல்கிற அப்படிங்கும்போது, ஒழுங்கா சொல்கிறா அப்படிங்கும்போது, சிட்டி சொல்கிறார், ஆமாம் சார் என்னை மன்னிச்சிருங்க, எனக்கும் முத்துக்கும் ஆகாது, ரோகிணி எனக்கு உதவி பண்ணாங்க, அதனால தான் அப்படி பண்ணிட்டேன், இன்னும் இந்த மாதிரி பண்ண மாட்டேன் வச்சுட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணியை கூப்பிட்றாங்க. ரோகிணி ரூமில் இருந்து வெளில வராங்க. சிட்டியை பார்த்தோன்னா ரொம்பவே
ஒரு மாதிரி ஆயிடுறாங்க. இவன் எதுக்கு சோஃபாவில் உட்காந்துருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு, சிட்டி நீங்கள் எதுக்கு இங்கே இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ரோகிணி, இதுக்கு மேலே நான் தப்பிக்க முடியாது, நான் உள்ளதை சொல்லிட்டேன், நீங்களும் சொல்லிடுங்க அப்படிங்கும்போது, எதை சொல்கிறான், அந்த நகை வாங்கினது சொல்கிறானா, இல்லைன்னா இவன் கார் சாவியை நம்ம வாங்கி போட்டோமே அதை சொல்கிறானா, இது ரெண்டுமே தெரிஞ்சால் நான் ரொம்பலாம் சங்கடப்படுவேன் அப்படின்னு சொல்லி திருதுன்னு முடிச்சிட்ருக்காங்க. பார்த்தியாப்பா, அந்த பார்லர் அம்மா ஏகப்பட்ட கதை பண்ணியிருக்கு, எந்த கதைன்னு யோசிக்குது போல் அப்படிங்கும்போது மீனா சரியான கோபமாக இருக்காங்க. ரோகிணி, ஒவ்வொரு வாட்டியும் பெரிய ஆளு மாதிரி பேசுவீங்க, எங்கள் காரை பிரேக் எதுக்கு கட் பண்ண சொன்னீங்க அப்படிங்கும்போது, நான் எங்கே சொன்னேன், சிட்டி என்ன பண்ணுதான்னு எனக்கு தெரியாது, சாவி கேட்டால் நான் கொடுத்தேன் அப்படின்றாங்க. பார்த்தீங்களாப்பா, சாவியை கொடுத்தது பார்லர் அம்மா தான் அப்படிங்கிறாங்க. உடனே சிட்டி, நான் கிளம்புறேன் அப்படிங்க. எங்கடா கிளம்புறேன், இனிமேல் தான்டா உனக்கு வேலையே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, எப்பா இந்த பார்லர் அம்மா இப்படி பண்ணியிருக்கு, இதுக்கு என்னப்பா தீர்ப்பு கொடுப்பா சொல்லுப்பா அப்படிங்கும்போது, டே முத்து, முதல்ல இந்த சிட்டியை என்னென்னு பாரு அப்படிங்கும்போது, ஒரு நிமிஷம் இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு கால் பண்ணுறாங்க. ஸ்டேஷனுக்கு கால் பண்ணோடனே ஸ்டேஷன் வந்து கூட்டி போயிடுறாங்க. போகும்போது சிட்டி சொல்லுதாங்க, சிட்டி முத்தை பார்த்து சொல்லுதாங்க, முத்து நான் எல்லாத்தையும் சொல்லிட்டேன், ஆனால் நீ உள்ளே வைக்கணும்னு நினைக்கல, உன்னை விடவே மாட்டேன்டா, நான் வந்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பி போகிறாங்க. எப்பா வெளியே இருக்க ஒரு சண்டியனை உள்ளே அனுப்பியாச்சு, இப்போ உள்ளே இருக்க சண்டியரை என்ன செய்யணும் அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை, முத்து நீ என்ன பண்ணாலும் பண்ணு, இதில் நான் சைடில் தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி எந்திரிச்சு போயிடுறாங்க. விஜயா வந்து ரோஹினிட்ட வராங்க. உனக்கெல்லாம் அறிவே கிடையாதா, அவங்ககிட்ட நீ பழக்க வச்சுருக்க, அதுபோக அவன் சாவியை கட்டாமல் இங்கேருந்து எடுத்து போட்டிருக்க, நாளைக்கு இந்த வீட்டு பீரோ சாவி எடுத்து அவன்கிட்ட போட மாட்டேன்னு என்ன நிச்சயம் அப்படிங்கிறாங்க. ஆண்டி நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன் அப்படிங்கிறேன். கண்டிப்பாக நீ பண்ணுவிடி, கண்டிப்பாக பண்ணுவேன், ஒரு நாளில் ஒரு நாள் இந்த வீட்டை விட்டு நீ நான் அனுப்புவேன், அப்படி நீ என்ன பண்ணுவேன், இந்த வீட்டில் உள்ள பொருளை எடுக்கணும், ஆட்டையை போடணும்னு நினைப்பேன், அவங்கள்ட்ட சேர்ந்த புத்தி உனக்கு அப்படி தானே வரும் அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை ஆண்டி நான் அப்படிலாம் பண்ண மாட்டேன், வைக்க மாட்டாங்க மனோஜ், ஒழுங்கு மரியாதை அவளை வெளியே அனுப்பு, அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி, அவங்க சொல்லுவாங்க புரியுதா அப்படிங்கும்போது, யார் சொன்னாலும் நான் வெளியே போக முடியாது, நான் முத்து விஷயத்தில் பண்ணது தப்பு தான், முத்து காருக்கு எவ்வளோ செலவாச்சோ அதை கொடுக்க தயாராக இருக்கேன் அப்படிங்கும்போது மீனா அதை பிடிச்சிக்கிறாங்க. சரி ரோகிணி, காருக்கு செலவாயிடுச்சு, நீங்கள் அதை செலவை எடுத்துப்பீங்க, அவருக்கு ஏதாவது ஆகிட்டுனா ஆளை தந்துட முடியுமா உங்களால் அப்படிங்கும்போது, மீனா எனக்கு அதெல்லாம் தெரியாது அப்படிங்கும்போது, அப்போ எதுக்கு நீங்கள் சாவி கொடுத்தீங்க, சும்மா எப்படி கொடுப்பீங்க, அப்போ இவர் வந்து கார் ஓட்டுறது வைக்கிறது இருக்கிறது பிடிக்காம தானே பண்ணுறீங்க அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் இல்லை அப்படிங்கும்போது சுருதி கேட்குறாங்க. அப்போ வேறு என்னது விளையாட்டுக்காக கொடுத்தீங்க, நீங்கள் என்ன கண்ணாமூச்சியாக விளையாடுறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே சுருதி, நீங்கள் உங்களுக்கு தெரியாது, நீங்கள் அவங்களுக்கே சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படிங்கும்போது ரவி சொல்லுதார், அண்ணி இது வரைக்கும் உங்கள் மேலே நான் மரியாதை வச்சுருந்தேன், நீங்கள் வந்து மனோஜ் வேணும்னு சொல்லி வாழ்க்கையை அமைச்சிக்கிட்டாலும் கூட சரி, அது நம்மளுக்கு அண்ணி தான் அப்படின்னு நினச்சிக்கிட்டு இருந்தேன், ஆனால் இவ்வளோத்துக்குள்ளே இருப்பீங்கன்னு நினைக்கல, வீட்டில் இருக்க சாவி எடுத்துக்கொண்டு ஒரு ஆள்கிட்ட கொடுத்து பிரேக்கை கட் பண்ணி முத்துக்கு இப்படி ஆகுன்னு நினச்சிருக்கீங்க, எங்கள் அப்பா என்ன நல்லாவே வளர்த்தாரு, முத்துவும் கூடவே வளர்த்தான், எனக்கு அவன் ரொம்ப முக்கியமான ஆள், எங்கள் அண்ணம்னா எனக்கு அவ்வளோ உறுத்தான ஆள், மனோஜ் மாதிரி கிடையாது, அவனுக்கு எதாவது ஒன்றா நான் தாங்கிக்க முடியாது, நீ இப்படி பண்ணுவேன்னு நினைக்கவே இல்லை, நீ இன்னுமே என்கிட்டையோ சுருதிட்டே நீங்கள் பேசாதங்க நீ அப்படிங்கும்போது சுருதி சொல்கிறாங்க, ஆமாம் ரவி அதான் சரி, ரோகிணி இனிமேல் நீ வந்து சுருதின்னு கூப்பிட்றாதீங்க, நானும் நீங்கள் வாரீங்கன்னா முகத்தை கூட பார்க்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. உடனே என்ன சுருதி இப்படிலாம் பேசுகிறீங்க அப்படிங்கிறாங்க. சரியாக தான் பேசுகிறேன் அப்படிங்கும்போது, மீனா இதை விட இந்த பார்லர் அம்மாவுக்கு வேறு எதுவும் கொடுக்க முடியாது, என்ன நம்மளும் இன்னுமே இந்த பார்லர் அம்மாட்ட பேச்சை குறைச்சிருவோம், அதுபோக இனிமேல் போட்டு அந்த பார்லர் அம்மாவுக்கு நீ சமைச்சு கொடுக்காத அப்படிங்கும்போது, சரிங்க இதுக்கு மேலே நான் எப்படி பண்ணுவேன், என் புருஷன் நல்லா இருக்கக்கூடாது, நம்ம நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினச்சி அது கங்கணம் கட்டி வேலை செய்யும் போது, நம்மளுக்கு எதிராக இருக்கிறவங்கள வந்து நட்பாக பாராட்டும் போது நம்ம எப்படி அவங்களுக்கு செய்ய முடியும், அத்தை சொன்ன மாதிரி அவங்களே சமைச்சு சாப்பிட்டுக்கிட்டோம், நான் கூட நினச்சேன் அந்த மாதிரி சமைச்சு கொடுத்துருவோன்னு சொல்லிட்டு அப்படிங்கும்போது விஜயா சொல்கிறாங்க, ஏய் இந்த வீட்டில் உனக்கு சுத்தமாக மரியாதை இருக்காடி, இந்த வீட்டில் நீ இருக்குன்னு கிளம்பிடி அப்படிங்கிறாங்க. நான் யார் சொன்னாலும் கிளம்ப முடியாதுன்னு சொல்லிட்டு ரூம் பார்த்து போயிடுறாங்க. உடனே மனோஜ்கிட்ட வந்து விஜயா சொல்கிறாங்க, டேய் இப்படியே இருந்தாலும் சரி வராது, இந்த ரோகிணி வீட்டை விட்டு அனுப்புறது தான் வாய்ப்பு, நீ தாண்டா இதுக்கு ஏதாவது வழி பண்ணணும் அப்படிங்கும்போது, என்னம்மா பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. ஏதாவது ஒரு ஐடியா பண்ணி இன்றைக்கி நைட்டு வந்து ரோகிணியை வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு முடியுமாம்மா அப்படிங்கிறாங்க. அவள் போனதாண்டா அந்த ராஜேஸ்வரி சொந்தக்காரி ஒரு பிள்ளை இருக்கா, நல்ல வசதி, அவளை நான் கல்யாணம் முடிச்சு வைப்பேன், நீ சேன்னு வாழலாம், நீ பர்னிச்சர் கடை ஊர் மப்புக்கு வச்சாலும் பெரிய லெவலில் வருமானம் எதுவும் இல்லை, நட்டத்தில் போய்கிட்டு இருக்கு, என் மகன் லாபத்தில் கடன் நடத்தாம்னு சொல்லி நான் சீன் போட்டுக்கிட்டு இருக்கேன், அதை உண்மையாக்கி உன் வாழ்க்கையை நல்லா ஆக்கணும்னா இந்த ரோகிணி வீட்டை விட்டு போகணும், போயிட்டான்னா ஒரு பேப்பரை நம்ம அவளைய மாதிரி எழுதிக்கிட்டு
எனக்கும் மனோஜுக்கும் சம்மந்தம்னு எழுதி கொடுத்தா அப்படின்னு சொல்லி நம்ம அதை காட்டி உனக்கு என்ன செய்யலாம், கல்யாணம் நம்ம கண்ணால் முடிச்சுக்கலாம் வச்சுக்கலாம், நல்லா இருக்கும்டா அப்படிங்கிறாங்க. சரிம்மா ஏதாவது ஐடியாவோட வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வெளில போயிடுறாரு. நேராக பார்க்கில் போய் சந்தோஷம் எனக்கு ஒரு ஐடியா சொல்லு அப்படிங்கிறாங்க. என்ன அப்படிங்கிறாங்க. எனக்கு வேறு கல்யாணம் முடிக்கணும் அப்படிங்கும்போது, டேய் என்ன விளையாடுதியா, யாருக்குனே ரோகிணி இருக்காங்கல்ல அப்படிங்கிறாங்க. ரோகிணி இருக்கக்கூடாது வீட்டில் அப்படிங்கிறாங்க. யோ அந்த மாதிரி நீ சொல்லுத மாதிரி ஆள் நான் ஐடியா சொல்லுதால் நான் கிடையாதுயா அப்படிங்கிறாங்க. உடனே இல்லை எனக்கு எப்படியா அது ஐடியா சொல்லு வை அப்படிங்கும்போது, இவன் எவ்வளோ சொன்னாலும் கேட்க மாட்டேறானே. யோ நீ சும்மா இயல்பாக இருக்க மாட்டேன், நீ தண்ணி சாப்பிட்டா கண்டிப்பாக வீட்டில் போய் ஒரி பண்ணுவேன், அந்த ஒரியை பார்த்துட்டே உங்கள் வீட்டம்மா கிளம்பிடுமியா, கிளம்பிடும் அப்படிங்கிறாங்க. யோ சூப்பர் யோசனையா வாயா அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல போய் தண்ணி சாப்பிட்றாங்க. இவர் சொல்லுதாரு, இதுக்கு மேலே வாங்க கூட தான் சரி வராது, நான் கிளம்புறேன் அப்படின்னு சொல்லி ஒரு ஆட்டோவை புக் பண்ணி அவர் கிளம்பிடுறாரு. இங்கே மனோஜுக்கு எப்படி போகணுன்னே தெரியல. அப்போ அவர் காரை விட்டுட்டு அவர் இன்னொரு ஆட்டோ பிடிச்சி வீட்டுக்கு போகதான் நினச்சிக்கிட்டு அவர் வீட்டுக்கு எதிர்த்த வீட்டுக்குள்ளே போயிடுறாரு. இங்கே மனோஜை பார்த்தோன்னே இது அண்ணாமலை முகம்லாம் அப்படின்னு சொல்லிட்டு வா தம்பி அப்படிங்கிறாங்க. என் வீட்டில் யார் எனக்கு நவலியா அப்படின்னு சொல்லிட்டு நேராக வீட்டில் போய் இந்த வீட்டில் ரோகிணி இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு பயங்கரமாக கற்றுதாரு. இதை பார்த்துட்டு ரோகிணினா யாரியா, அவன் முன்னாடி பேர் தானேயா, அவங்க இதுக்குயா இங்கே வர போகிறா அப்படிங்கிறதோ, என் முன்னாடி ஒன்றி வேறு அங்கே வர சொல்லியிருக்காளா வச்சுருக்கலான்னு சொல்லிட்டு அவர்கிட்ட பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. உடனே அவருக்கு சரியான கடுப்பாகி மனோஜை போட்டு வெளுன்னு வெளுக்காரு. வெளுத்த பின்னாடி அண்ணாமலைக்கு ஃபோன் பண்ணுறாப்புல. ஃபோன் பண்ணி ஏன்னா உங்கள் பையன் மனோஜ் வந்து என் வீட்டில் வந்து நிற்காப்புல, இங்கே வந்து ரோகிணி வீட்டில் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லி இங்கே வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. ரோகிணின்னா அவங்க மருமக பேர் தானே, ஓவராக பண்ணாருண்ணே, எனக்கு கடுப்பில் 4 வாங்கிட்டோம்னே அப்படிங்கிற. ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லிட்டே முத்து அப்படிங்கிறாங்க. ரூம்லேருந்து வெளில வந்து என்னப்பா அப்படிங்கிறாங்க. ரொம்ப நேரம் ஆகிப்போச்சு, மனோஜ் வரலன்னு அம்மா சொல்லிகிட்டு இருந்தா, நானும் பார்த்துட்டு இருந்தேன், இப்போ ஏற்று வீட்டில் போய் நிற்கானா அப்படிங்கிறாங்க. அங்கே எதுக்கு போனா அப்படிங்கிறாங்க. டே தண்ணி சாப்பிட்ருக்கானா, அது போக ரோகிணி வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போய் பிரச்சனை பண்ணுறானா அப்படிங்கிறாங்க. எப்பா அவனே ஒரு சோடா பட்டி எடுத்துகிட்டே அவங்க போயிட்டான் முளைக்கி அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணி கொலப்படா போனால் கூட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே போகிறாங்க. போனோன்னா டே முத்து ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. டே அதுக்கு அது நம்ம வீடாக இருக்கணும், நீ வா அப்படிங்கிறாங்க. வரமாட்டேன், நீ வீட்டை விட்டு வெளியே அனுப்புன்னு நினைக்க, நீனே இந்த வீட்டை எடுத்துக்கலான்னு நினைக்க அப்படிங்கும்போது, டே இது நம்ம வீடு கிடையாடா, இது எதிர்த்து வீடுடா அப்படிங்கிறாங்க. எந்த வீடாக இருந்தாலும் என் வீடு தானே, வரமாட்டேன், அம்மாவை கூப்பிடு அப்படிங்கிறாங்க. டே அம்மாவை கூப்பிடுனாலும் அங்கே தான் போகணும் அப்படின்ட்டு இருக்கும்போது வரவே மாட்டுக்காப்பில். அப்போ வீட்டில் வந்து முத்து மறுபடியும் சொல்லுவேன், எப்போ வரவே மாட்டுக்கான், அம்மா வந்து கூப்பிட்டா தான் வருவான், அதுபோக அது நம்ம வீடு கிடையாடா எடுத்து விடுன்னு சொன்னாலும் புரிஞ்சுக்கிட்ட மாட்டேக்காம்பா அப்படிங்கும்போது விஜயா போகிறாங்க. டேய் மனோஜ் வெளில வாடா அப்படிங்கிறாங்க. எப்பா எம்மா நீ தானம்மா சொன்னேன் ரோகிணி இந்த வீட்டில் இருக்கக்கூடாது வைக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதாவது பண்ணுன்னு சொல்லி, அதுக்குள்ளே ஐடியா தான்மா இது, ரோகிணியை வெளியே போக சொல்லுமா அப்படிங்கிறாங்க. டேய் அங்கே பாடா வீடு நம்ம வீடு அங்கே இருக்குடா அப்படிங்கிறாங்க. அம்மா இது நீ போய் சொல்லாதம்மா, நீனும் முத்துப்பிள்ளை சேர்ந்து அவன் சரிவா பேசுத்தியம்மா அப்படின்னோன்னா விஜயா பலார் 4 போடுதாங்க. போடனே என்னம்மா மேலே கை வச்சிட்டிங்க அப்படிங்கிறாங்க. கிளம்பி வாடா அப்படிங்கிறாங்க. சரிம்மா அப்படின்னு சொல்லி கிளம்பி நேராக வீட்டுக்கு வந்துடுறாங்க. அங்கே வந்துட்டு ஹாலில் உட்காந்துருக்காங்க. அப்போ அண்ணாமலை சொல்கிறாங்க, ஏன்டா அப்படி சங்கடப்படுத்துத, வீடு இருக்கிற நிலமை தெரியும்லாடா, அவ்வளவு சங்கடப்பட்டுருக்கோம், முத்து பிரச்சனையால் அவ்வளோ கஷ்டப்பட்டுருக்கோம், அதுபோக ரோகிணியும் சேர்ந்துக்கிட்டு தான் சிட்டி கூட பண்ணதுனால அதை நினச்சி நம்ம நொந்து போயிருக்கோம், இப்படி இருக்கும்போது ஏன்டா பண்ணுற அப்படிங்கிறாங்க. இப்படிப்பட்ட ஆள் இருக்கக்கூடாதுலப்பா அந்த வீட்டில், அதான்ப்பா நான் ரோகிணி இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அங்கே போனேன் அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சொல்ல அதுக்கு இங்கெல்லாம் நீ வரணும் அப்படிங்கிறாங்க. டேய் வீடு மாதிரி போயிட்டேன், ஆனால் ரோகிணி இருக்கக்கூடாது அப்படிங்கும்போது, மனோஜ் நீங்கள் சொல்லுறதெல்லாம் நான் கேட்க முடியாது, நான் இங்கே தான் இருப்பேன், இது நான் வாழ வந்த வீடு, ஒரு நாள் நான் போக முடியாது வைக்க முடியாது அப்படி முன்னாடி வாழ வந்த வீடு, ஒரு நாள் என் அம்மா எவ்வளோ சங்கடப்படாது தெரியுமா அப்படிங்கும்போது, விஜயா வாயை மூடு அப்படிங்கிறாங்க. உடனே எப்பா எங்கள் அம்மாவெலாம் நீங்கள் வந்து ஏற்று பேச வச்சுக்கிடாதுங்க அப்படின்னோடனே, என்னடா அப்பாவை ஏற்று பேசுதா அப்படின்னு சொல்லி ரவியே வந்து மனோஜ் வளர்க்க ஆரம்பிச்சிருந்தாங்க. அப்போ ரோகிணி சொல்லுதாங்க, என் வீட்டுக்காரர் மேலே எப்படி கை வைப்பீங்க ரவி, அவர் உங்களுக்கு அண்ணன், இந்த முத்து சொல்லி சப்போர்ட் பண்ணினாலும் அப்படி பண்ணுவீங்களா இல்லை சொல்லி வச்சுட்டு பண்ணுவீங்களா அப்படிங்கிறாங்க. நீங்களாம் என்கிட்ட பேசாதீங்க, அது போக ரொம்ப கடுப்பாக இருக்கேன், மனோஜ் வரவங்களை வீட்டு விட்டு போங்க நான் சொல்ல மாட்டேன், ஆனால் நீங்கள் பண்ணது ஓவராக இருக்கு, உங்கள் பையன் வீட்டுக்காரர் பேசுறது தப்பு அப்படின்ட்டு இருக்காங்க. உடனே ரவியை பார்த்து மனோஜ் சொல்லுதாரு, நீனும் முத்த பேச்சு கேட்டு பண்ணதில்ல பண்ணு அப்படின்னு சொல்லி ரூம் பார்த்து போயிடுறாங்க. ரோகிணியை பார்த்து விஜயா சொல்கிறாங்க, என் பையன் உன்னால தான் இவ்வளோ சீரழிக்கு தான், ஒழுங்கு மரியாதையாக வீட்டு விட்டு போயிடுவாங்க, மானம் இல்லை அது இல்லை இது இல்லைன்னு கேட்காங்க. உடனே அத்தை நான் என்ன சொன்னாலும் விட்டுட்டு போக மாட்டேன் அப்படிங்கிறாங்க. நீங்களாம் என்ன ஜென்மமோ அப்படிங்கிறாங்க. ரோகிணி போய் மனோஜ்கிட்ட பேசுகிறாங்க. மனோஜ் ஏன் மனோஜ் இப்படி பண்ணுறீங்க, இந்த வீட்டில் நீங்கள் தான் வசதியாக படிச்சிருக்கீங்க, அதுபோக தொழில் பண்ணுறீங்க, உங்கள் தம்பி முத்தாக இருக்கட்டும் ரவியாக இருக்கட்டும் 50க்கும் 100க்கும் உழைக்கிறதுக்கு இன்னொரு ஆள்கிட்ட போய் கெஞ்சிக்கிட்டு இருக்காங்க, நீங்கள் அப்படி இல்லை தனியாக பிஸ்னஸ் பண்ணுறீங்க, உங்களுக்கு அப்படின்னு நான் மடித்து தந்திருக்கேன் அப்படிங்கவே, அது எங்கள் அப்பா பணத்தில் நான் வச்சது அப்படிங்கிறாங்க. உங்கள் அப்பா பணம் உங்கள்கிட்ட இருந்துச்சு, அதை வைக்கணும் உறவுகளுக்கு அன்பான வணக்கம், நீங்கள் எப்படி பேசுகிறீங்க வைக்கிறீங்க அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி பார்த்து சொல்லுறாங்க, நீலாம் என்கிட்ட பேசவே ரோகிணி,
இந்த வீட்டை விட்டு வெளில போவியா போ அப்படிங்கிறாங்க. மனோஜ் வீட்டை விட்டு வெளில போகணுன்னா நீங்கள் வரணும், நான் தான் உங்களை கூப்பிட்டுட்ருக்கேன் நம்ம தனியாக இருக்கிறதுக்கு, நீங்கள் தானே வரமாட்டீங்க அப்படிங்கும்போது, நான் எங்கள் அம்மா விட்டு வர மாட்டேன், என்ன இது என் வீடு, எங்கள் அம்மாவுக்கு அப்புறம் எனக்கு தான் தர போகிறாங்க அப்படிங்கிறனால நான் வரவே மாட்டேன். நான் போயிட்டா இந்த முத்து ரவி அந்த வீட்டை எடுத்துப்பாங்க, நீ அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணலான்னு பார்க்கியா, அது நடக்காது. நீ போனால் தானே நான் பெரிய பணக்காரியை பார்த்து கல்யாணம் முடிக்க முடியும், அதானே என் பிளானு அப்படின்னோடனே ரோகிணிக்கு சரியான கோவம் வந்துடுது. உனக்காக நான் 1000 பொய்யை சொல்லிவிட்டு இந்த வீட்டில் சங்கடப்பட்டு ஒரிப்பட்டு நொந்து நூலாகி இருக்கேன், நீ வேறு கல்யாணம் முடிக்க போய் நான் போன பிறகு அப்படின்னு சொல்லி தலைவாணியை தூக்கி ரூமில் வெளுன்னு வெளுத்தோடனே சவுண்டு கேட்டு விஜயா கதவை திறந்துக்கிட்டு வராங்க. என்னடி பண்ணிகிட்ருக்க அப்படிங்கிறாங்க. என்னடி பண்ணுறதுண்ணா, உங்கள் மகன் நான் என்னையை அனுப்பிவிட்டுட்டு வேறு கல்யாணம் முடிப்பேன்னு சொல்லுதாரு, முடிச்சிடுவாரோ, அப்படி முடிக்கட்டும் நான் பார்த்துப்படுதேன், இந்த ரோஹிணியோட குணம் அப்போ தான் தெரியும் அப்படிங்கும்போது, என்னடி இப்படி பேசிகிட்டு இருக்கேன், இந்த வீட்டுக்கு வரும்போது 1000 பொய் சொல்லிட்டு வந்தேன் அப்படிங்கிறாங்க. அத்தை 1000 பொய் சொல்லிட்டு வந்தேன் தான், கல்யாணம் முடிச்சிட்டேன், இன்னும் மனோஜ் வந்து வேறு கல்யாணம் முடிக்கிற மாதிரி ஏதாவது பண்ணார்னா அதில் 10,000 பொய் சொல்லினாலும் மனோஜையும் அதுக்கு சம்மந்தப்பட்டவங்கள யாரையும் விட மாட்டேன் அப்படிங்கிறாங்க. இதை கேட்ட விஜயா, ஆஹா மனோஜை வேறு கல்யாணம் முடிக்க விட மாட்டாவுலையே அப்படின்னு சொல்லி முடிக்கிறாங்க. என்னம்மா நீங்கள் சொல்கிறீங்க, இவ்வளோ ஒரு ஆளாக நான் பார்த்துக்குறேம்மா அப்படிங்கிறாங்க. டேய் மனோஜ், முதல்ல உண்மை எனக்கே கடுப்பாக இருக்குது, இதுவோட உனக்கு ஐடியா, இந்த ஐடியா யாரா கொடுத்தா அப்படிங்கிறாங்க. இந்த ஐடியாவை மொட்டை சந்தோஷம் தான் கொடுத்தான் அப்படிங்கிறாங்க. காலையில் ஆகட்டும் நான் வச்சுக்கிறேன் அவனுக்கு அப்படிங்கிறாங்க. ஒழுங்கு வழியாக தூங்க அப்படின்ட்டு போயிடுறாங்க. இங்கே ரோகிணி உட்காந்து அழுதுட்டுருக்காங்க. மனோஜ் அப்போ இன்னும் உங்களுக்கு பிடிக்கவே இல்லையா அப்படிங்கிறாங்க. பிடிக்கவே இல்லை அப்படிங்கிறாங்க. விடிஞ்சு பார்த்தா நீ இங்கே இருக்கக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரி மனோஜ் நான் இங்கே இருக்க மாட்டேன் அப்படிங்கிறாங்க. எல்லோரும் சொன்ன பிறகு ரோகிணி கிளம்பி நேராக அவங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறாங்க. விடிய கிளம்பி அவங்க அம்மா வீட்டில் இருந்தோன்னா என்னடி மணி 3 தான் ஆகுது, இப்போ வந்திருக்கு, எப்படி வந்த அப்படிங்கும்போது, மனோஜ் என்கிட்ட வாழ விரும்பலம்மா, அதுபோக நான் வீட்டிலே இருக்கக்கூடாது அப்படின்னு சொன்னார், அதனால தான் வந்துட்டேன் அப்படிங்கும்போது, இல்லடி உனக்கு அவர் தான் வேணும்னு சொல்லி நீ வாழ்க்கை அமைச்ச, அவர் 1000 தான் சொன்னாலும் எங்கே தான் போகணும், உன்னை பற்றியே எதுவுமே சரியாக தெரியாமையே அவங்க வீட்டை விட்டு போவாங்க, நீ உன்னை பற்றியே உண்மை ஃபுல்லாக தெரிஞ்சிச்சின்னு வச்சுக்கோ, கண்டிப்பாக இதோட மோசமாக தான் போகும், அதுக்கு தாண்டி சொல்லுதேன், இப்போமாவது நான் முத்துக்கு மீனாவுக்கு ஃபோன் பண்ணி இங்கே வர சொல்லி உள்ளதை சொல்லிடுவோம், கண்டிப்பாக அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணி உன்னை அந்த வீட்டில் இருக்க வச்சுருவாங்க, நீ நினச்ச வாழ்க்கையை வாழ வைப்பாங்க அப்படிங்கும்போது, சும்மா இருமா வாய மூடுமா, அந்த முத்தாளையும் மீனாவால் தான் இவ்வளோ சீரழிதேன் அப்படின்னு நடந்ததெல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் நீ பண்ண தப்பு தானடி, அப்படி நீ என்னத்தை நீ வந்து அவங்களுக்கு நல்லது பண்ணிட்ட, அவங்க ஆனால் அப்படி நினைக்க மாட்டாங்க அப்படிங்கும்போது, இல்லைம்மா இந்த வீட்டில் சுருதி ரவிலாம் என்கிட்ட அவ்வளோ நல்லா பேசுவாங்க, பேச விடாமல் வைக்க விடாமல் பண்ணது, எங்கள் ஆன்ட்டி கூட போகிற பக்கம் பார்த்தா மீனாவை முத்துட்டையும் பேச ஆரம்பிச்சிருவாங்க போல் அப்படிங்கும்போது, அது பேசுனது தான் நல்லது, நீனும் அந்த மாதிரி தானே போகணும், அவங்க உள்ளதை சொல்லியிருக்காங்க, நீ உள்ளதை சொல்லி இருக்கணும்ல அப்படிங்கும்போது, என் அம்மா கொஞ்சம் வாயை மூடுமா, நான் இங்கே வந்திருக்கக்கூடாது, வேறு எங்கேயாவது போயிருக்கணும் அப்படிங்கிறாங்க. வேறு எங்கேடி போவேன் அப்படிங்கும்போது, எனக்கும் தெரியல, முன்னாடி பொசுக்கு வித்தியாட்ட போவேன், இப்போ வித்தியாட்ட 1,00,000 ரூபா வாங்கினேன், திருப்பி கொடுக்க முடியல, இப்போ வித்தியா முகத்தையும் பார்க்க முடியல அப்படின்ட்டு இருக்கும்போது, சரி இரு அப்படிங்கிறாங்க. காலையில் விடிஞ்சோடனே மனோஜ் ரூம் போட்டு வெளில வராரு. டேய் ரோஹிணி எங்கே அப்படிங்கிறாங்க. தெரிலம்மா, எந்திரிச்சு பார்த்தா அழகாங்களே அப்படிங்கிறாங்க. உடனே மீனா ரோஹிணியை பார்த்தியா அப்படிங்கும்போது, அத்தை நான் பார்க்கல அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க பாருங்கள், இந்த ரோஹிணி அவள் பாட்டில் போகிறா வரா, இன்னும் இந்த வீட்டுக்குள்ளே ஏற்றக்கூடாது அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி பொழுது சாயந்தரம் அந்த மாதிரி ஆகுது. ரோஹிணி வரவே காணலை, ஏன்னா அவங்க அம்மா வீட்டிலே இருக்காங்க. ரோஹிணி அம்மா என்ன சொன்னாலும் அவங்க கேட்கவே இல்லை. இப்படியா இருக்குது இந்த சூழ்நிலையில் விஜயா சொல்கிறாங்க, எங்கே இந்த வீட்டு படியை தாண்டி போனவா வரக்கூடாது இந்த வீட்டுக்குள்ளே அப்படிங்கிற விஜயா, அந்த பிள்ளையை காணலை, முதல்ல மனோஜ் எங்கே போயிருக்கு ஏது போயிருக்குன்னு பார்க்க சொல்லு, அவன் விரும்பி தானே கல்யாணம் முடிச்சுக்கிட்டான், இன்றைக்கி இந்த வீட்டுக்கு வேண்டாதாலாம் அந்த பிள்ளை இருக்கலாம், ஆனால் அவன் பொண்டாட்டி தேடி பார்க்க சொல்லு அப்படிங்கும்போது, மனோஜ் சொல்லுதான் நானும் போக முடியாதுப்பா, எங்கேயும் போய் பார்க்க முடியாது வைக்க முடியாது அப்படிங்கிறாங்க. உடனே அண்ணாமலை சொல்லுதாங்க, டே மனோஜ் ரோகிணி வந்தால் நீ இந்த வீட்டில் இருக்கணும், இல்லைன்னா வீட்டு விட்டு வெளில போயிடணும் அப்படிங்கிறாங்க. உடனே என்னப்பா எப்படி சொல்கிறீங்க, அதான் உள்ளது அப்படிங்கிறாங்க. டே மனோஜ் பாட்டோடா அப்படின்னு சொல்லி அரை மெப்புக்கு சொல்லுதாங்க இந்த விஜயா. முத்து கூட காரில் போய் அங்கங்கே பார்க்காங்க. முத்துக்கு ரோஹிணியை பிடிக்காட்டிலும் கூட சரி இந்த வீட்டை விட்டு போக வேண்டாம், நல்லா இருக்கட்டும் அப்படின்னு நினைக்காங்க. அங்கே தேடி அழைதாங்க, கிடைக்கல. அப்புறம் வித்யா வீட்டுக்கு போகிறாங்க. வித்யா சொல்கிறாங்க, ரோஹிணி என்கிட்ட பேச மாட்டா, ரோஹிணிகிட்ட கொஞ்சம் பணம் கொடுத்தேன், திருப்பி கேட்டதுக்கு என்கிட்ட பேச மாட்டா அப்படிங்கும்போது, என்ன விஷயம் அப்படிங்கும்போது, ஒரு கதையாக எனக்கு தேவைப்படுதுன்னு சொன்னால், நான் முருகன்ட்ட 1,00,000 ரூபா வாங்கி கொடுத்தேன், அவர் என் வருங்கால கணவர், அவர்கிட்ட வாங்கி கொடுத்த பணத்தையே தர மாட்டேக்கா, நீ எப்போ தான் இந்த மாதிரி பேசுகிற, அதான் ரொம்ப கடுப்பில் என்கிட்ட வராத, என்கிட்ட பேசாதான்னு சொல்லிட்டேன், அதனால் எனக்கு தெரியல, நான் என்ன கால் பண்ணி பார்க்குறேன்னு கால் பண்ணுறாங்க. வித்யா ஃபோன் பண்ணால் எடுக்கலை. ஏன்னா வித்யா வந்து பணம் கேட்டு தான் கால் பண்ணுவா அவளுக்கு, அவள் அந்த 1,00,000 ரூபாய் கேட்பா அவளுக்குன்னு சொல்லி ரோஹிணி ஃபோனையும் எடுக்கலை. இப்படி யாருக்கு ஃபோனை எடுக்க மாட்டுறாங்க, வேறு ஏதாவது வழி இருக்கான்னு பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு
வித்யா வந்து ரோகிணி அம்மாவுக்கு கால் பண்ணுறாங்க. அம்மா ரோகிணி அங்கே வந்தாளா அப்படிங்கிறாங்க. ரோகிணி அதுக்கு முன்னாடி சொல்லிடுறாங்க, வித்யா கால் பண்ணால் நான் எங்கே இருக்கேன்னு சொல்லாத, அது ஏற்கனவே பணம் கொடுக்கணும், பணம் இருந்தால் மட்டும்தான் நான் இருக்கேன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அவள் இங்கே வரலம்மா அப்படிங்கிறாங்க. எங்கே போனானே தெரிலம்மா, அவர் வீட்டுக்காரும் அந்த முத்து அவங்கெல்லாம் தேடி அலைதாங்க, அதாம்மா கேட்டேன் அப்படிங்கிறாங்க. அவங்க அப்படி ஃபோனை வச்சுருக்காங்க. வித்யாவுக்கு குழப்பமாக இருக்குது. அவங்க அம்மா வந்து ரோகிணி இருக்காங்களன்னா ஒன்றுமே பதறலாம் வைக்கல, ஒன்றுமே இது பண்ணல. இவங்க வந்து அசால்ட்டாக பேசுனாங்க. ஒரு வேளை ரோகிணி வந்து சொல்லியிருப்பாளோ, அவள் பக்கா கேடி கண்டிப்பாக சொல்லியிருப்பா அப்படின்னு சொல்லி நினைக்காங்க. அப்போ வித்யா வந்து கொஞ்சம் நேரம் கழிச்சு பைக் எடுத்துகிட்டு, காலையில் பைக் எடுத்துகிட்டு அங்கே போகிறாங்க. அங்கே ரோகிணி அவங்க வீட்டில் இருக்காங்க. என்ன ரோகிணி நீ இல்லை வைக்கல அப்படின்னு சொல்லி உங்கள் அம்மா சொன்னாங்க, அங்கே இருக்க அப்படிங்கும்போது, உனக்கு நான் 1,00,000 ரூபா தரணும், அதை கேட்க தான் வந்திருக்கேன், தந்துடுறேன் அப்படிங்கும்போது, என்னடி பேசிகிட்டு இருக்க, உன் புருஷனும் உன் குழந்தை முத்துவும் உன்னை தேடி அலைதாங்க, என்ன வீட்டில் உங்கள் மாமா ரொம்ப சங்கடப்பட்டு இருக்கார், அவருக்கு ஏற்கனவே உடம்பு முடியாத ஆள், ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு கிளம்பி போ அப்படிங்கிறாங்க. நான் எப்படி அந்த வீட்டுக்கு போக முடியும், மனோஜ் வேறு கல்யாணம் முடிக்க போகிறேன் வைக்க போகிறாங்காரு, நான் இவ்வளோ போய் சொல்லியிருக்கேன்னா மனோஜுக்காக தானே, மனோஜ் அதை புரிஞ்சுக்கிடாமல் பணக்கார பிள்ளையாக கல்யாணம் முடிக்க போகிறேன்னு இருக்காரு அப்படிங்கும்போது, அதான் முதல்ல வந்துட்டு சொன்னேன், உள்ளதை போகிறான்னு சொல்லி கல்யாணம் முடினேன், நீ கேட்கல, மலேசியாவிலேருந்து வந்தவா பெரிய கோடீஸ்வரி அப்படின்னேன், கோடிக்கணக்கில் எங்கள் அப்பா சொத்து இருக்குது, ஒரே பொண்ணு, அளக்கிறதுக்கு மேலே கலந்துக்கிட்டு இருந்தேன், இதில் மலேசியாவிலேருந்து மாமா வேறு வர வச்சேன், அவருக்கும் பெரிய கோடீஸ்வரம்னே, அவர் சொத்து உனக்கு தான்முன்னே, உங்கள் அத்தையை வாயை புழக்க வச்சுட்டு இப்போ வந்து ஒன்றுமே இல்லைன்னா உங்கள் அத்தை ஏற்றுப்பாங்களா, உங்கள் அத்தை எப்பேற்பட்ட ஆள் தெரியுமில்ல, அந்த வீட்டில் எல்லாம் தெரிஞ்சு வந்த மீனாவே அந்த வீட்டில் இருக்க விட மாட்டேங்காங்க, மீனா வரும்போதே ஒன்றுமில்லாத வீட்டிலேருந்து வந்தவங்கன்னு தெரியும், ஆனாலும் இன்றைக்கி வரைக்கும் அவங்க மருமகளாக ஏற்றுக்க மாட்டுறாங்க, நீ மட்டும் பணக்காரின்னு போய் அங்கே இருந்துக்கிட்டு ஒன்றுமில்லாதவன்னா அவங்க ஏற்றுப்பாங்களா, நீ என்ன செஞ்சுருக்கணும்னு ஆசைக்கா மனசை வெளில கூட்டு வந்து வாழ்ந்துருக்கணும், அதுவும் இல்லை, எங்கள் மாமியார் சொல்ல கேட்டு நான் அங்கேயே இருந்து லைன் பண்ணி அந்த வீடையே என் பேரில் வாங்கிடுவோம்னே, இப்படி இருக்குது, ஒழுங்கு மரியாதை வீட்டுக்கு போய் சேரு அப்படிங்கிறாங்க. உடனே ரோகிணி அம்மாவும் சொல்லுதாங்க, உனக்கு அதாண்டி நல்லது, ஒழுங்கு மரியாதை உன் மாமியார் வீட்டுக்கு போயிரு, அதான் ரொம்ப நல்லாவும் இருக்கும் அப்படிங்கிறாங்க. உடனே யோசிச்சு பார்க்காங்க, அவன் வந்து தூரத்தில் இருந்து மனோஜ் வந்து வேறு கல்யாணம் முடிக்காமல் ஆக்கிறதுக்கு காட்டிலும் கூட இருந்தே தான் அதை பண்ணணும், மனோஜுக்கு என்ன விட்டால் வேறு வழியே கிடையாதுங்கிற அளவுக்கு நம்ம பண்ணணும் அப்படின்னு நினச்சி வீட்டுக்கு போயிருந்தாங்க. அங்கே விஜயா வீட்டுக்குள்ள விட மாட்டேங்காங்க, நீ வீட்டுக்குள்ளே வரப்படாது வைக்கப்படாது அப்படிங்கும்போது நம்மளை என்ன விஷயம் அப்படிங்கிறாங்க. ஏங்க அவள் சௌரியத்துக்கு எங்கே போகிறோன்னு சொல்லாமல் போவா, நம்ம தேடி அலைவோம், அவள் சௌரியத்துக்கு வந்து இருப்பாளாங்க, அதனால் வந்து வீட்டுக்குள்ளே வரப்படாது வைக்கப்படாது அப்படிங்கிறாங்க. உடனே நம்மளை சொல்லுதாங்க, விஜயா இதெல்லாம் ரொம்ப தப்பு, நீ போமா அப்படின்றாங்க. விஜயாவுக்கு சரியான கடுப்பாகுது. இன்னும் மனோஜ் இனிமேல் வந்து நீ வந்து அந்த ரூமில் தூங்கக்கூடாது வைக்கப்படாது அப்படி எங்கேம்மா போகிறது அப்படிங்கும்போது, டேய் இனிமேல் தூங்குது வேண்டி நீ என் ரூமில் வந்து தான் தூங்கணும், இனிமேல் ரோகிணிக்கு உனக்கும் பேச்சே கிடையாது அப்படிங்கும்போது, சரிம்மா அப்படிங்கிறாங்க. ரோகிணி ஒத்தியிலேயே ரூமில் தூங்கிட்டு கிடக்காங்க. இங்கே மனோஜ் போன போக்கு இல்லை. இங்கே முத்துக்கு ரொம்ப கடுப்பாக இருக்குது. ரவியை கூட்டு மட்டுமா இல்லை பேசுகிறே, ஏன்டா அப்படி இருக்கான், அம்மா சொல்லியே கேட்டுக்கிட்டு இருக்கான், எனக்கும் பார்வர்மாவுக்கும் பிடிக்கல அப்படின்னா அது வேறு கதை, புருஷன் முன்னாடி அவங்களாம் சேர்ந்து இருக்கணும்ல அப்படிங்கும்போது அவனை கூப்பிட்டு பேசுவோன்னு சொல்லி மனோஜுக்கு கால் பண்ணி மொட்டை மாடி வர வைக்காங்க. மனோஜும் வராங்க. என்னடா எல்லதும் மேற்படி ரெடி பண்ணி வைக்கிங்களா அப்படிங்கடே, அதுக்கு கூப்பிடல, நீ கிட்ட அன்னிக்கிட்ட பேசாமல் அப்பா ரூமில் போய் தூங்கிட்டு இருக்க அப்படிங்கும்போது, அம்மா தான் சொன்னாங்க அப்படிங்கும்போது, ஆமாம் சின்ன உள்ள நீ அவங்க சொல்லலாம் கேட்டுட்டு இருப்பியோ, அவங்க சொல்ல கேட்டு தான் எல்லாம் பண்ணிகிட்டு இருக்கியோ, ஏன் அப்பா பணத்தை தூக்கிட்டு போய் உன் மாமனார் பணம் சொல்லி கடைய ஆரம்பிக்கலையா, அப்போ அம்மா பேச்ச கேட்டுட்டு தான் இருந்தியா, இல்லைல்ல ரோஹிணி நீ வேணும் தானே கல்யாணம் முடிச்சா அப்படிங்கடே, அவன் எனக்கு வந்து இனிமேல் வந்து வீட்டில் இருக்கக்கூடாது, நான் வேறு கல்யாணம் முடிக்க போகிறேன், ரோஹிணி இல்லைன்னா தான் பெரிய பணக்கார பொண்ணு எனக்கு தருவாங்க அப்படிங்கும்போது முத்து சிரிக்காரு. உனக்கு யாரா பொண்ணு தரப்போகிறா, ரோகிணி தான் உனக்கு சேர்த்த பொண்ணு, நீனு ஒரு கேடி அது ஒரு கேடி அப்படிங்கும்போது, டே முத்து நீ படிக்கலை, முன்னாடியும் படிக்கலை, நான் அப்படி கிடையாது, ஏகப்பட்ட படிச்சிருக்கேன், பெரிய பிஸ்னஸ் மேன், நான் எனக்கு எதாப்புல பொண்ணு பார்ப்போம்ல அப்படிங்கிறாங்க. உடனே முத்து சிரிக்கிறாரு. நாங்கள் நினச்சோம்னா நாங்கள் 2 பேரும் நினச்சோம் இன்றைக்கி கொஞ்சம் ஓட்டாண்டி ஆக்கிடுவோம், எனக்கு ரவிக்கு வர வேண்டிய பணத்தை வச்சு தான் நீ கடை ஆரம்பிச்சிருக்க, கடை எங்களுக்கு தானே நீ தந்து தான் ஆகணும், இவ்வளோ நாள் நடத்தியிருக்க, நீ வந்து ஓம்பங்க கழிச்சிட்ட தூர போனால் நீ என்ன செய்வ, அன்றைக்கி ஓட்டாண்டி தான் இருப்ப, அன்றைக்கி என்ன பண்ணுவேன், பெரிய பிஸ்னஸ்மேன் சொல்ல மாட்டல அப்படிங்கும்போது, நீங்கள் 2 அதை பண்ண மாட்டேன்னு எனக்கு தெரியும்டா அப்படிங்கும்போது, அப்படி சொல்லுறாரு, தெரியல நாங்கள் மனசாட்சியே தான் இருப்போம், யார் பொருளுக்கும் ஆசைப்பட மாட்டோம் என்ன அப்படின்னுட்டு இருக்காங்க. உடனே மனோஜ் வந்து கீழே பார்த்து போயிடுறாரு. போனோடனே விஜயா சொல்லுறாங்க, எங்கடா போனா அப்படிங்கிறாங்க. முத்து ரவியும் ஃபோன் பண்ணி ரூமில் போய் தூங்க சொல்லுதாங்க, அது போக பொண்டாட்டியை பிரியக்கூடாதுன்னு சொல்லுதாங்க அப்படிங்கும்போது, அவனை 2 பேரும் பிழைக்க தெரியாமல் இருக்கானுவேன், ரவிலாம் பெரிய பணக்காரியை கல்யாணம் முடிச்சிருக்கான், அந்த வீட்டில் போய் இருந்தால் வீட்டோடு இருந்தால் பெரிய கோடிக்கணக்கில் சொத்தை அனுபவிக்கலாம், ஆனால் வந்து இந்த முத்து பேச்சை கேட்டுக்கிட்டு ஒன்றும் இல்லாமல் 12,000 சம்பளத்துக்கு வேலைக்கு போயிட்டு கிடக்கான். இந்த முத்து
இந்த பெரிய கோடீஸ்வரன் வீட்டில் பொண்ணு கட்டின மாதிரி அவன் பந்தா பண்ணிகிட்ருக்கான். என் பொண்டாட்டிக்கு ஆஷா போட்டார் பண்ணிகிட்டு இருக்கான். அவன் என்ன தான் உருண்டாலும் சரி தான் டெக்கரேஷன் தொழிலில் பெரிய லெவலில் பணம் வரப்போகிறது கிடையாது. சிந்தாமணி எப்படினாலும் தொழிலில் பூந்து கெடுக்கிறதுக்கு என்ன வழியோ பண்ணுவாங்க. இவங்க என்ன பண்ணாலும் இவங்க ஜெயிக்க முடியாது. அதனால் அவங்க பேச்செல்லாம் நீ கேட்காத அப்படிங்கும்போது, அவங்க பேச்செல்லாம் நான் கேட்க மாட்டோம்மா, நீங்கள் மட்டும் அந்த பொண்ணு வீட்டுக்காரங்கிட்ட பேசிடுங்க, எப்படியாவது ரோகிணி ஏதாவது வழி பண்ணி இதை அனுப்பிடலாம் அப்படிங்கும்போது, ரோகிணி பற்றி உனக்கு வேறு என்னடா தெரியும் அப்படின்னு கேட்குறாங்க. அண்ணாமலை நல்லா தூங்கியிருந்தாங்க. ஏன்னா அண்ணாமலைக்கு விட முடியல, அவன் நல்லா தூங்கியிருந்தாங்க. ஒன்றும் தெரியாதுமா அப்படிங்கிறாங்க. என்னடா தெரியாதுங்க, அவள் எங்கேருந்து வந்தால் எது வந்தான்னு விசாரிக்கணும்டா, விசாரிச்சிட்டோம்னா அவள் அதில் ஏதாவது கோல்மால் பண்ணியிருந்தான்னா இவன் ரொம்ப கோல்மால் பண்ணியிருக்கா அப்படின்னு சொல்லி நம்மளே ஸ்டேஷனில் போய் ஒரு பேப்பரை கொடுத்துருவான். இவன் வீட்டிலலாம் சொல்ல வேண்டாம், சொன்னோம்னா கண்டிப்பாக உங்கள் அப்பா வந்து வீட்டு விட்டு அனுப்ப மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொல்லிட்டு இருப்பார், அதை ஆகிக்கூடாது அப்படிங்கிறாங்க. சரிம்மா, இன்றைக்கி ரோகிணி வந்து வேலைக்கு போகிறா, காலையில் போன பின்னாடி ரூமில் என்ன இருக்குன்னு பார்க்கேன் அப்படிங்கிறாங்க. ரோகிணி வேலைக்கு கிளம்பிடுதாங்க. என்ன ரோகிணி வேலைக்கு கிளம்பிடுதாங்க. கிளம்புதாங்க, வீட்டில் எல்லாம் தேடி பார்க்காங்க, ஒன்றுமே இல்லை. ரோகிணி கரெக்டாக இருக்கக்கூடிய அட்டையை தன்னுடைய அடையாள அட்டை எல்லாமே வந்து அவங்க அம்மா வீட்டில் கொண்டு கொடுத்துருந்தாங்க. இங்கே எதுவுமே வைக்கலை. ஏன்னா நாளைக்கு தேடி பார்த்தா நம்மளுக்கு அதுக்கும் ஒரு சிக்கல் வரும்னு சொல்லி அவங்க வைக்கவே இல்லை. இங்கே இப்படியா இருக்குது. இந்த சூழ்நிலையில் எல்லாம் எதுவுமே இல்லைம்மா அப்படிங்கிறாங்க. எதுவுமே இல்லாமல் எப்படிடா இருப்பா அப்படிங்கிறாங்க. சரிம்மா, நாளைக்கு ஒரு நாள் நான் ரூமில் தூங்குற மாதிரி தூங்கும்போது பேக்குள்ளே எதனாச்சும் வச்சுருக்காங்கன்னு பார்க்கேன் அப்படிங்கிறேன். ரைட்டரா அப்படிங்கிறாங்க. அன்றைக்கி நைட்டு எல்லோரும் தூங்க போகிறாங்க. மனோஜ் வந்து அம்மா வீட்டு ரூமில் தான் தூங்குவாங்களுக்குன்னு முத்து நினச்சிட்டு இருக்கும்போது டவார்னு ரூமுக்குள்ளே போகிறாங்க. என்ன மனோஜ் அவன் ரூமுக்குள்ளே போகிறான் பாரு அப்படிங்கிறாங்க. உடனே ஏங்க இதெல்லாம் ஒரு கதையாங்க அப்படிங்கிறாங்க. இல்லை மீனா, அம்மா சொல்ல மீறமாட்டான், இப்போ எதுக்குங்க போகிறான், வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கும்போது, ஆமாம் என்னங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்காங்க. அங்கே ரோகிணி சொல்கிறாங்க, இந்த ரூமுக்கு வர மாட்டேன் வைக்க மாட்டேன்னு சொன்னீங்க, இப்போ எதுக்கு இந்த ரூமுக்கு வந்தீங்க அப்படிங்கும்போது, நாங்கள் ரூமுக்கு தான் தூங்க போகிறேன்னு சொல்லி தூங்குதாங்க. ரோகிணி தூங்கின பின்னாடி நைஸாக ரோகிணி ஹேண்ட்பேக்கை வந்து கை வைக்காங்க. அது ஜிப்பை திறக்கையில் சவுண்டு கேட்டு ரோகிணி நினச்சிடுறாங்க. மனோஜ் என்ன பண்ணிகிட்டு இருக்கீங்க அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. என் பேக்கை ஏன் கை நோண்டிகிட்டு இருக்கீங்க, ஓ என் பேக்லேருந்து இதை எடுக்கலான்னு பார்க்குறீங்களா அப்படின்னா, அப்படிலாம் ஒன்றும் பண்ணல அப்படின்னு. இதை உங்கள் அம்மா சொல்லியிருப்பாங்க, இந்த ஐடியா தான் நான் பண்ண வந்தீங்க, பாருங்கள் ஒன்றுமே இருக்காது அப்படிங்கிறாங்க. திறந்து பார்க்காங்க, ஒன்றுமே இல்லை. உடனே மனோஜ் மறுபடியும் எழுந்திரிச்சு நேராக ரூம் பார்த்து போயிடுறாங்க. ரோகிணி கதை திறந்து பார்க்காங்க, முத்து மீனாவும் தூங்காமல் உட்காந்துருக்காங்க. நான் சங்கடப்பட்டதை பார்க்குறது இவங்களுக்கு எவ்வளோ சந்தோஷம் இல்லை. இந்த முத்து மீனா வந்து வீட்டில் நிம்மதியாகவே நான் இருக்க விட மாட்டேன், என் பிரச்சனை மட்டும் முடியட்டும் அப்படின்னு சொல்லிட்டு ரூமில் போய் மறுபடியும் கிட போகிறாங்க. யார் மேலே, முத்து மேலேயும் மீனா மேலேயும். அவங்க இந்த ரோகிணி நல்லா இருக்குன்னு நினச்சிட்டு தான் எல்லாமே நினைக்காங்க. ஆனால் அந்த நல்லது புரியாத அந்த ரோகிணி அப்படியே தப்பாகவே நினச்சிட்டு இருக்காங்க. இப்படி இருக்கும்போது அருண் வந்து தன்னுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கெலாம் பழைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசுகிறாங்க. பேசி நான் வேலை பார்த்துட்டு நல்ல பேராக இருந்துச்சு, அந்த முத்து முன்னாடி இங்கே எடுத்து விட்டாங்க, அவங்கள சும்மி விடக்கூடாது, ஏதாவது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. உடனே அருண்ட்டு சொல்லுதாங்க, உனக்கு என்ன வேணும் அருணே அப்படிங்கும்போது, அவன் காரு 2 காரும் ஒரே நேரத்தில் என்ன செய்யணும், லாக் ஆகணும், அதுக்கு ஏதாவது பண்ணணும் வைக்கணும் அப்படிங்கிறாங்க. என்ன பண்ணலாம் அப்படிங்கிறாங்க. காரை புக் பண்ணுங்கள், நான் ஒரு பொருள் தரேன், அதை வண்டியில் வச்சுருங்க, அதுக்கு மேலே நம்ம பார்த்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியா அப்படின்ட்டு 2 காரையும் முத்து காரையும் புக் பண்ணுறாங்க, ஒரு இடத்துக்கு போகணும்னு சொல்லி. புக் பண்ணி அதில் ஒரு பேக் கொண்டு போகிற மாதிரி அந்த பொருளை வச்சிடுறாங்க. வச்சுட்டு ஒன் போல் முன்ன போகணுன்னு சொல்லிவிட்டு அந்த காரை ஒரு வாரமாக உட்காந்துட்டு டீ குடிப்போம் வாங்க டிரைவர் அப்படின்னு சொல்லி முத்தையும் இன்னொரு ஆளையும் கூப்பிட்டு போகிறாங்க. இவங்க டீ குடிச்சிக்கிட்டு இருக்காங்க. டீ குடிச்சிட்டு இருக்கும்போது மூத்த அவருக்கு தகவல் யாருன்னு சொல்லியிருந்தார். யார், அருண் வந்து அதிகாரி காய்ச்சல்காரங்கிட்ட போகிறான் தகவல் சொல்லியிருந்தாங்க. அவங்க உடனே ஜீப்பில் வந்து வண்டி 2 செக் பண்ணி பார்க்காங்க, அந்த பொருள் இருக்குது. பார்த்து இந்த வண்டி ஓனர் யார் அப்படின்னா முத்தும் கார்த்திக்கும் வராங்க. சார் நான் தான் ஓனர் அப்படிங்கிறார் முத்து 2 வண்டிக்கும் அப்படிங்கிறாங்க. இந்த வண்டியில் இது இருக்கலையா அப்படிங்கும்போது, சார் இது இவங்க வந்தாங்க, அவங்க பக்கம் தான் பார்க்காங்க, திரும்பி பார்க்காங்க, அவங்கள காங்கலை சார், இப்போ தான் சார் என் கூட வந்தாங்க காங்கலை, சேதன் பாயா அப்படின்னு சொல்லிட்டு நேராக கூட்டி போயிடுறாங்க. கூட்டி போனோடனே சேதனில் உள்ளே வச்சுருக்காங்க. இந்த தகவல் வந்து மீனாவுக்கு தெரிய வருது. மீனா ரொம்பவே அலறுதாங்க. அது ஸ்டேஷனுக்கு எல்லோரும் போகிறாங்க. போகும்போது அண்ணாமலை சொல்கிறாங்க, சார் இந்த மாதிரி கதைன்னு சொல்லுதீங்க, என் பையன் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை அப்படிங்கும்போது, எல்லா பேப்பர்லையும் எல்லா டிவிலையும் வந்துட்டு நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. மீனா சொல்கிறாங்க, அப்படி எப்படி சார் போக முடியும், தப்பே பண்ணாதவங்க எப்படி போக முடியும், இவர் காரில் யார் இருக்காங்க, அவங்க தான் கொண்டு வந்திருக்காங்கன்னு இவர் சொல்கிறாருல அப்படிங்க. அதெல்லாம் இது பண்ண முடியாதுமா அப்படிங்கும்போது, சாருங்க பாருங்கள் 2 பேருமே புக் பண்ணி தான் வந்திருக்காங்க, புக் பண்ணதுக்கு இல்லை இது இப்போ ஆதாரம் இதில் இருக்குது, நான் பாருங்கள் அப்படின்னு சொல்லி செல்ஃபோனை காமிக்காங்க. அதுக்கப்புறம் கார் ஸ்டாண்டுக்கு எதிர்த்தாப்புல உள்ள கேமராவை பார்க்காங்க. பாருங்கள் சார், அவங்க வரும்போது இந்த பேக் கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறாங்க. நேராக டீ கடைக்கிட்ட அவங்க இறங்கி போகும்போதும் அவங்க இறங்கி போனதுக்கு எல்லாத்தையுமே இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் பேசிகிட்டு இருக்கும்போது அவங்க ஓடினதுக்குள்ளது அதான் இருக்குது, இதை பாருங்கள் அப்படிங்கிறாங்க. இதை பார்த்துட்டு முடிக்க ஆமாம் அப்படிங்கிறாங்க. சார் ரைட்டு, அதை என்னென்னு விசாரிக்கலாம்
முத்து நீங்கள் கிளம்புங்க அப்படிங்கிறாங்க. உடனே மீனாவை பார்த்து முத்து நன்றி தெரிவிக்காரு. மீனா நீ மட்டும் இல்லைன்னா அவ்வளோதான் அப்படிங்கிறாங்க. ஏங்க அப்படி விட்ருவாங்களா? நீங்கள் தப்பே செய்யாத போது உங்களை உள்ள அனுப்புறதுக்கு நான் எப்படிங்க சம்மதிப்பேன் அப்படிங்கிறாங்க. உடனே அந்த ஃபோட்டோவில் இருக்க ஆள் யாருன்னு விசாரிங்கன்னு விசாரிக்கிறாங்க. விசாரித்து கடைசியில் அருண் தான் வந்து இந்த வேலைலாம் செய்ய சொன்னது அப்படின்னு சொல்லி தெரிஞ்சிருது. நேராக அருணை வந்து உள்ளே வச்சுருந்தாங்க. உள்ளே வச்சோன்னா அருண் சரியான கடுப்பாகிறாரு. அங்கே தான் சிட்டி இருக்காங்க. 2 பேரும் பேசிக்கிட்டு இந்த முத்தை விடவே கூடாது அப்படின்னு சொல்லி அங்கே நண்பராகிறாங்க. இனி என்ன நடக்கும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம். நம்ம சேனலை நீங்கள் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.